என்ன வீடு அமைதியா இருக்குது? வீட்ல ஆள் இருக்காங்களா இல்லையா? நம்ம அப்படி காலேஜ் போன உடனே எல்லாரும் கிளம்பி சினிமாக்கு போயிட்டாங்களோ? தெரியலையே, போனாலும் போயிருப்பாங்க. மா, எதுக்கு நீ வந்தது வராம கத்திட்டு இருக்க? எப்பா நல்ல வேலை வீட்டுல தான் இருக்கீங்களா? நான் கூட ஒரு நிமிஷம் பயந்தே போயிட்டேம்மா, என்னை விட்டுட்டு சினிமாக்கு போயிட்டீங்களானே. ஆமா, சினிமாக்கு போறாங்க, வேற வேலை பட்டி இல்ல பாரு எங்களுக்கு. வீட்டுக்குள்ள வந்தோடனே ஒரே அமைதியா இருந்ததா, அதான் சினிமாக்கு கிளம்பி போயிட்டீங்களான்னு பயந்தே போயிட்டேன். போ போ, கை காலை மூஞ்சிலாம் கழுவிட்டு வந்து சாப்பிடு. படிச்சு நல்லா எழுதுனியா? நல்லா எழுதிருக்கேன். என்னத்த படிச்சு என்னத்த எழுதுனியோ தெரியல, நல்லா தான் எழுதிருக்கேன். இந்த வாணியை விட்டுட்டு எங்கன்னா போக முடியுமா என்ன? கத்திரிக்காய்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக காவல் எடுத்து போட்டேன்னா 10 ரூபாய் கொடுத்துடலாம். ஏமா, அதான் அண்ணா வந்திருக்கேன். வாணே எப்படிமா இருக்கீங்க? நல்லா இருக்கேண்ணே. இது உங்களுக்கே போகவே தெரியல. என்னம்மா சொல்ற? நாங்க உங்க வீட்ல இருந்து எங்க வீட்டுக்கு வந்து இன்னும் 2 நாள் கூட ஆகல, அதுக்குள்ள நான் பார்த்து 10 வருஷம் ஆன மாதிரி எப்படிமா இருக்க ஏதுமா இருக்க கேக்குறீங்க? ஏமா, 1 மணி நேரம் என்னை விட்டு பிரிஞ்சிருந்தாலும் அது எனக்கு வந்து நிறைய நேரம் மாதிரி தான், அதனால நான் கேட்பேன். ரொம்ப ஓவரா தான் பாசம் வச்சிருக்கீங்க. எங்க அண்ணன் எங்க மேல பாசம் வச்சிருக்காரு, உனக்கு வந்ததா? கிண்டல் பண்றேங்க அண்ணன். கிண்டல் பண்றோம், மாமா தானே கிண்டல் பண்றாங்க. என்னம்மா காலேஜ் போயிட்டு வந்துட்டியா? போயிட்டு வந்துட்டேன் மாமா. இன்னைக்கு ஹாஃப் டே தான் எக்ஸாம் நடக்குதா, அதனால ஹாஃப் டேல விட்டுட்டாங்க. இப்பதான் வந்தேன் நானு. அப்படியா? பரீட்சை நடக்குதா? இன்னும் சீக்கிரமா ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து கிளாஸ் எக்ஸாம் தான், இன்னும் செமஸ்டர் எக்ஸாம் வைக்கல. இன்னும் அதுக்கு 2 மாசம் இருக்கு. அப்போ பரீட்சை முடிஞ்ச உடனே 10 நாள் லீவ் விடுவாங்களா? ஐயோ, ஸ்கூல் மாதிரிலாம் கிடையாது இது. பரீட்சை முடிஞ்ச உடனே லீவ்ல விட மாட்டாங்க. செமஸ்டர் எக்ஸாம் முடிஞ்ச பிறகுதான் அது கூட லீவ் விட மாட்டாங்க. ஸ்டடி ஹாலிடே சொல்லிட்டு ஒரு மாசம் அப்படி பரீட்சை நடந்துருக்கோம், லீவை விடுவாங்க படிக்கிறதுக்கு. அப்படி இப்படின்னு 1 மாசம் ஆயிடும். அப்புறம் எக்ஸாம் முடிஞ்ச உடனே டக்குன்னு கரெக்ட் தந்துருவாங்க. லீவ்ல தனியாக விட மாட்டாங்க, படிக்கிறதுக்கு லீவ் விடுறது தான். ஆமா, படிக்கிறதுக்கு லீவ் விட்டாங்கன்னா எப்படி படிப்பா பாருங்க. அவ நாளைக்கு எக்ஸாம்னா இன்னைக்கு தான் நைட்டு தான் உட்காந்து படிப்பா. பரீட்சை வந்து சொல்லிட்டு முன்னாடியே உட்காந்து படிக்கணும்னா படிக்கவே மாட்டான். நல்லா பெரிய அறிவாளிமா. 3 நாள் 4 நாள்ல உட்காந்து படிக்கணும்னு அவசியமே கிடையாது. நைட்டு படிச்சோமா, காலைல போய் எக்ஸாம் எழுதணுமா, அதான் முடிஞ்சு போச்சு. ஒரு பரீட்சைக்கு 10 நாள் லீவ் விடுறது அவங்களோட தப்பு. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அதுக்கு 10 நாள் உட்காந்து படிச்சுக்க முடியுமா? நான் ஒரு சப்ஜெக்டியா பாத்துக்கண்ணா எப்படி பேசுதுங்கண்ணா. விடுமா, நல்லா படிக்கிறாங்க, நல்லா மார்க் எடுக்கிறாங்களா, அப்புறம் என்ன உனக்கு? அதெல்லாம் எப்படிதான் மார்க்லாம் வருதுன்னு தான் எனக்கு தெரிய மாட்டேங்குது. மார்க் மட்டும் நல்ல மார்க் எடுத்துறா. முக்கியமான விஷயம் அதான், மார்க் நல்ல மார்க்கா வருது இல்ல. நான் 4 நாள் படிக்கணும், 5 நாள் படிக்கணும், இல்ல நைட்டு மட்டும் உட்காந்து படிக்கணும், அது நம்மளுக்கு முக்கியமே கிடையாது. நம்மளுக்கு தேவை மார்க் நிறைய வரணும். அது வந்தது இல்ல, டே ஏமாத்தி சுத்தினு. ஜோ வந்து உட்காந்து சொல்ல உட்காந்து இருக்கட்டுமா, அம்மா வந்து பசங்க கொடுத்து அமிச்சாங்கம்மா. வீட்லயே காசு தானே? ஆமாம்மா, நம்ம மாடு இருக்குல்ல, அந்த பால்ல இருந்து எடுத்து வச்சு அடியில் வச்சு செஞ்ச இன்னைக்கு அதான் நிறைய செஞ்சுட்டாங்களா, அதனால தங்கச்சிங்க போய் கொடுத்துட்டுவான்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டாங்க. ஆமா இல்லன்னா உங்க தங்கச்சிங்களை பாக்கிறதுக்கு வரவே மாட்டீங்களா நீங்க? எங்க அண்ணன் எங்களை பாக்கிறதுக்கு வர உனக்கு கஷ்டமா இருக்கா? வாரத்துக்கு ஒரு வாட்டி இல்ல 2 வாரத்துக்கு ஒரு வாட்டி வந்து அட்டெண்டன்ஸ் போட்டு போயிடணும். என்னதான் அப்படி அண்ணன் தங்கச்சி பாசம்னு தெரியல. இதே மாதிரி பேசி நீங்க அடி வாங்க போற பாரு. ராசாத்தி, உங்க அம்மா அப்புறம் சித்தி இவங்கெல்லாம் வந்து 20 வருஷமா என் கூட தான் இருந்தாங்க பிறந்த நாள்ல இருந்து. திடீர்னு ஒரு நாள் அவங்கள கல்யாணம் பண்ணி அமுச்சு விட்டுட்டோன்றதுனால பாசம் போயிடுமா? நாங்களாம் சின்ன வயசுல இருந்து ஒண்ணு மண்ணமா எவ்வளவு சந்தோஷமா வளர்ந்துருக்கோம். அவங்களை பிரிஞ்சுட்டு என்னால இருக்க முடியுமா? அதான் இந்த மாமா வந்து பார்த்துன்னு இருக்கேன். உங்க தங்கச்சிங்களை விட்டு உங்களால இருக்க முடியல? ஆமாம்மா, எனக்கு ஒரு நாள் போறதே ஒரு யுகம் போற மாதிரி இருக்கும். ஏன் உங்க வீட்டுல நீங்க தனியாவே இருக்கிறீங்க? உங்க ஒய்ஃப் இருக்காங்க, உங்களுக்கு 2 பசங்க இருக்காங்க, அம்மா இருக்காங்க, எல்லாரும் இருக்காங்க. அப்படி இருந்தா உங்களால தங்கச்சிங்களை விட்டுட்டு இருக்க முடியல. ஆமாம்மா, நீ சொல்றது சரிதான், எனக்கு தங்கச்சிங்களை விட்டுட்டு இருக்கவே முடியல. மாமா தங்கச்சிங்களை விட்டுட்டு இருக்க முடியல. நீ வேணா ஒரு 10 நாள் போயிட்டு மாமா வீட்டுல போய் தங்கிட்டு வாமா. ஒருத்தி நான் கிளம்பி போயிட்டேன்னு வச்சுக்கேன், உங்களுக்குலாம் யாரு வேலை செய்யறீங்க? சமைச்சு போறது, துணி துவைக்கிறது, சாமான் தொலைக்கிறது, அந்த வேலை யார் செய்யறது? அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். உங்க அண்ணனுக்கு நீங்க வீட்டுல இருந்தா சந்தோஷமா இருக்குமா? போயிட்டு வா. ஏன்னா அவ அப்படித்தான் எதுனா உன பேசி நமக்குள்ள மணி பண்ணி உட்காரு, வந்தது நின்றுனே இருப்பேன். நம்மளாம் ஒத்துமையா பாசமா இந்த மாதிரிலாம் இதுக்கு 2 இருக்க மாட்டேங்குதுங்கன்னா எந்நேரமா 2த்துக்கும் அடியில் சண்டை தான். இந்த வீட்டு டெய்லி ஒரு போரே நடக்குதுன்னா பாத்துக்கோ. ஏமா சண்டை போடுறீங்க? அவதான் மாமா சும்மாவே இருக்க மாட்டேங்கிறா, எப்பத்தாலும் அவதான் சண்டைக்கு வரா. சண்டை போடாதீங்கம்மா. எப்படி இருந்தாலும் ஒரு நாளைக்கு நீங்க வேற வீட்டுக்கு போற பொண்ணுங்க, அதனால இங்க இருக்கிற வரைக்கும் சண்டை போடாம ஒத்துமையா சந்தோஷமா இருக்குமா? வாழ்க்கை வாழறதுக்கு தானே பிறந்திருக்கோம், சண்டை போட்டு அழுறதுக்கு பிறந்திருக்கோம். சொல்லு, நான் கேட்கவே கேட்காதுங்க. அவதான் முதல்ல என்கிட்ட சண்டைக்கு வருவா. நான் சண்டைலாம் போடவே மாட்டேன், நான் எப்பயுமே அமைதியா தான் இருப்பேன். யாரு நீ? அமைதியா இருக்காள? அவளை வேணும்னே சண்டை இருக்காள் நீ தான். அவ பாவம் இருக்க இடம் தெரியாம இருந்துன்னு இருக்கா. அவளை வேணும் சண்டை இருக்கிறதே நீ தான். ஆமா, உங்க பெரிய பொண்ணு எதுவுமே பண்ண மாட்டா, நான் தான் அவளை சண்டை இருக்கேன். சரி மாமா வந்து எவ்வளோ நேரம் ஆகுது? குடிக்க தண்ணி ஏதாவது வந்து குட்டியா? வீட்டுக்கு வந்தீங்களா? வாங்க, நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? கொண்டீங்களா? தண்ணி குடிக்கிறீங்களா? அதெல்லாம் எதுவும் கேட்க மாட்டியா? விடுமா, சின்ன பசங்க தானே. ஏன்னா 7 கழுத வயசு ஆகுது, சின்ன பசங்களா இதுங்க? இந்த பழக்கம் கூட ஒரு நாகரிகம் கூட தெரியலன்னா அப்புறம் எப்படியே? அப்புறம் போற இடத்துல என் பேர் தான் கெட்டு போயிடும். என்ன லட்சமா உன் பொண்ணை வளர்த்து வச்சுக்கிற அப்படி சொல்லிட்டு என்ன கேட்க மாட்டாங்க. வீட்டுக்கு வந்தவங்களா வாங்க, உட்காருங்க, தண்ணி குடிங்க, சாப்பிடுங்க, நல்லா இருக்கீங்களா? அப்படியே கேட்கணும்ல, அதான முறை. இந்த அம்மா எப்ப பார்த்தாலும் எனக்கு குறை சொல்லினே இருப்பாங்க. கேட்பாங்கம்மா அதெல்லாம் எப்பதான் பழக்கம் வரணும் எனக்கு ஒன்றும் தெரியல. என்ன மாமாக்கு இப்ப தண்ணி தரணும் தானே? எங்க மாமாக்கு நான் தண்ணி சர்பத்தே போட்டு எத்தனை வரேன் பாரு. சர்பத்தில் வேணாமா, தண்ணி குடுமா போதும். அவளே சர்பத்து போட்டு வந்து தரேன் சொல்கிறேன், நீ வேறு தண்ணி கொடுத்தா போதுன்ற. உட்கார எத்தனை வரட்டும்.
போ போ அம்மாக்கு சேர்த்து போட்டு எடுத்துன்னு வா. விருந்தாளியா வீட்டுக்கு வந்துக்கிறவங்க மட்டும்தான், இந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் கிடையாது. பாருண்ணே எப்படி பேசுறா. விடுமா விடுமா, சின்ன பசங்க தானே. என்னம்மா கத்திரிக்காய் வச்சிருக்க கையில? வீட்டுல இருந்து எடுத்து வந்த கத்திரிக்காவா? என்ன உனக்கு விஷயமே தெரியாதுல்ல? என்னதுமா? இந்த ராதிகா நம்ம தோட்டத்துல இருந்து கத்திரிக்காய் வெண்டைக்காய் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்தா பத்தியா, வாழைக்காய் எல்லாத்தையும் வச்சு வியாபாரத்தை ஆரம்பிச்சிட்டானே. அப்படியாம்மா? சொன்னா போயிட்டு வீட்டுக்கு எடுத்துன்னு போய் நான் விற்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா, நிறைய பிரச்சனை வந்துட்டால முட்டை முட்டையா. அது வந்து பசங்க படிக்கிறது பத்தியா ஸ்கூல்ல அந்த வாசல்ல உட்காந்து வித்துருக்குறா. 10 ரூபா 10 ரூபா 10 ரூபா 10 ரூபான்னு அப்படியே பிள்ளை எல்லாரும் வாங்கி போயிட்டு இருக்காங்க. அதனால என்ன பண்றான்னா, இனிமே வந்து நான் போய் சந்தையில போயிட்டு காய்கறி வாங்கி வந்து விற்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ காலையில போயிட்டு நானும் அவ்வளோ தான் போய் வாங்கி வந்தோம். அப்படியாம்மா? சந்தையில போய் காய்கறி வாங்கி வந்தீங்களா வியாபாரம் பண்றதுக்கு? ஆமா நாமே. ஏமா நம்ம தோட்டத்துல அவ்வளோ காய்கறி காய்ச்சதுமா, வந்து அட்டன் போக வேண்டியதுமா? இல்லைன்னா அண்ணனுக்கு ஒரு ஃபோன் பண்ணி சொல்லி அத்தை ஓடி வந்துருப்பல. என்ன நீ வேற லூசு மாதிரி பேசாதண்ணே. ராதிகா வந்து உங்ககிட்ட அந்த மாதிரி எதுவும் கேட்கலையே, நீ சந்தோஷப்பட்டுக்கோ. ஏமா அப்படி சொல்ற? ஆமா, சந்தையில காசு கொடுத்து வாங்குறா, வியாபாரம் பண்றா, அவருக்கு ஒரு 4 காசு கிடைக்குது லாபம். அந்த மாதிரி போறது நல்லது. இப்ப நம்ம தோட்டத்துல வந்து காய்கறி அத்தை உனக்கு காசை தரமாட்டா. நீ அந்த காய் எடுத்துன்னு போயிட்டு சந்தையில போட்டு ஒரு நல்ல காசை சம்பாதிச்சு பசங்களை படிக்க வைக்கிறது குடும்பத்தை தான் பண்ணுவேன். அதை தூக்கி வந்து இவளுக்கு கொடுத்துட்டு நீ என்ன பண்ணுவ? தங்கச்சி தானேம்மா, ஒரு 4 காசு சம்பாதிச்சு போட்டோமே, அதுக்கு அண்ணன் ஒரு உதவி செஞ்ச மாதிரி இருக்காதா? நீ எவ்வளவு செஞ்சாலும் அவனுக்கு நல்ல பேர் சொல்லவே மாட்டேன். பரவாயில்லம்மா. நீ ஏன் அப்படி இருக்குன்னு தெரியல. மொத்தத்தையும் அவளுக்கு கொடுத்துட்டு நீ என்ன பண்ண போறேன்னு தெரியல. ஏமா தங்கச்சிங்களை மிஞ்சி அதுக்கப்புறம் சம்பாதிச்சு நான் என்ன பண்ண போறேன்? தங்கச்சிக்கு நல்லா இருந்தா போதுமா? இது மட்டும் அவ காதல கேட்க கூடாது. ஏக்கா ஐயோ வந்துட்டா போல இருக்கு. யார் வந்திருக்குது? அண்ணனா? எப்பனே வந்த? இப்பதாம்மா வந்தேன். ஏங்க என்கிட்ட எப்போ வர சொல்லிட்டு போனா இவ்வளவு நேரம் கழிச்சு வர? என்னடி பண்ணி இந்த நேரம் வீட்ல? அது இருக்கட்டும், அண்ணன் எப்போ வந்தது? என்ன எடுத்துட்டு வந்தது? அதை உள்ள எடுத்து அடிக்க வச்சியா? நான் இப்பதாம்மா வந்தேன். அப்படியே உள்ள அடிக்க வச்சிட்டேன் எல்லாத்தையும். அப்படியே குட்டி என்ன ஃபுல்லா வாங்கி வந்தாங்க, நான் எடுத்து உள்ள அடிக்க வச்சிட்டேன். அப்படியே நீ செஞ்சாலும் செய்வே. நான் எதுவும் எடுத்துட்டு வரலம்மா. அம்மா நெய் கொடுத்தாங்க, நெய்யும் கொஞ்சம் பழமும் கொஞ்சம் காய்கறி இருந்துச்சு, கொஞ்சம் ஸ்நாக்ஸ் இருந்தது, அதை எடுத்துட்டு வந்தேன். எப்பவுமே தங்கச்சிங்களை பார்க்கணும்னு வந்தா நேரா போய் தங்கச்சி வீட்டுக்கு தான் வருவேன். என் சின்ன தங்கச்சி உனக்கு ஞாபகத்துல இருக்காதுல்ல? ஏமா இங்க வந்துட்டு எப்பயுமே அங்க வரலன்னு நான் பாப்பேன். அதுக்குள்ள நீ எங்க வந்துருவேன், அதுக்கப்புறம் நாங்க வர வேண்டிய அவசியமே இருக்க மாட்டேங்குது. நான் தான் ஏதோ அண்ணன் வந்திருக்க பாசத்துல என் மனசாச்சு அப்படியே உருத்தம், என் மனசு அப்படியே அடிச்சிருக்கும். என்ன ஏது வந்து பார்க்கலாம் பார்த்தா நீ வந்திருக்கிற. எனக்கு தான் பாசம் அதிகம் உன்னை விட. அதனால தான் என்னை வந்து இங்கே வந்து விட்டுருது. நீ என்ன வந்து பார்க்கறது முன்னாடி நான் வந்து பார்த்துறேன். ஆமாம்மா ஆமாம்மா. சரி காய்கறி வியாபாரம் எப்படிமா போகுது? நல்லா போகுதுண்ணே. தோட்டத்துல இருந்து எடுத்து வந்த எல்லா காய்கறி நல்லா வித்துட்டேன். அதான் சந்தையில போயிட்டு காய்கறிலாம் வாங்கி வந்து வச்சிருக்கோம், போயிட்டு விற்கணும். போ இந்த அண்ணன் வாயை வச்சு சும்மா இருக்கணும். கடவுளே, என் தோட்டத்துல வந்து அர்த்தம் சொல்லக்கூடாது. ஏமா நம்ம தோட்டத்துல அவ்வளோ காய் இருக்குதுமா, வந்து அட்டன் போக வேண்டியதுமா? இல்லைன்னா தர்மனா கூட அட்டன் வந்து கொடுத்துட்டுமா நீ வியாபாரம் பண்ணீங்க. அச்சோ எது நடக்கக்கூடாதுன்னு வச்சு நடந்துருச்சு. அப்படியே பிடிச்சி போறா. ஏற்கனவே அவளே ஒரு கஞ்ச பேசினாரி, உடனே சொல்ல போறா தோட்டத்துல வந்து நானே அர்த்தம் போறேன்னு. இந்த அண்ணன் எங்களை வாய் வச்சு சும்மா இருக்கா? இந்த மாதிரி மக்கள் நல்லா வச்சு நான் தான் பண்றது தெரியல. எப்படிதான் வச்சு குடும்பம் நடத்துறாங்கன்னு தெரியல. என்ன நீ சொல்றது வாஸ்தவம் தான். உடனே கிளம்ப போறா கூடிய வாரிக்கின்னு. ஆனா தினமும் உன் தோட்டத்துல இருந்து ஓசிலே காய்கறி வாங்கி வந்து விற்கிறது, அதெல்லாம் எனக்கு கௌரவமா இருக்காது. என்னடா இது அதிசயம்? அதிகமா பேசுது, என்னால நம்பவே முடியலையே. ஏமா அப்படி சொல்ற? ஏன்னா ஒரு நாள் 2 நாள் நீ ஃப்ரீயா கொடுக்குற சொல்லிட்டு நான் எடுத்துட்டு வந்து வியாபாரம் பண்ணேன்னு வச்சுக்கேன். நான் இப்போ வருஷம் ஃபுல்லாக வியாபாரம் பண்ணணும், அதை கண்டினியூவா பண்ணணும். இது நடுவில் நான் விடக்கூடாது. இப்போ இதை அதுக்கு வந்து நான் உங்ககிட்ட ஓசில வாங்கியோ இல்லை உங்ககிட்ட காசு கொடுத்து வாங்கியோ நான் வியாபாரம் பண்ணேன்னு வச்சுக்கேன், வேலைக்கே ஆகாது. ஒரு நாளைக்கு வந்து உனக்கே தோணும், இல்லை அண்ணி கூட சொல்லி கொடுத்துரும், எதுக்கு உன் தங்கச்சிங்களாம் இந்த மாதிரி பண்ணின்னு இருக்கேன், சொத்தெல்லாம் வாரி கொடுத்துற, காய்கறிலாம் வாரி கொடுத்துற, நம்மளுக்கு காசை காய்க்க மாட்டேது, நம்ம தான் காய்கறி விற்று தான் நம்ம குழப்பம் நடத்துறோம், அதை தூக்கி உன் தங்கச்சி கொடுத்துட்டு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது புலமும். அதை கேட்டுட்டு நீ வந்து என்ன சொல்லுவேன், இனிமேல் வந்து இங்கே வந்து காய்கறிலாம் இருக்காதம்மா, என்ன நான் வந்து எதுவுமே கையில் போட்டு காசாக்க போகிறேன், எனக்கு காசு இல்லை அப்படி இப்படி ஏதாவது சொல்லுவேன். உனக்கு எனக்கு மனஸ்தாபம் ஏற்படும். அதனால ஆரம்பத்திலேயே வந்து நான் வந்து கடையில் வாங்கி வியாபாரம் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கேன், உனக்கு எனக்கும் மனஸ்தாபம் எதுவுமே வரப்போது கிடையாது. நான் காசு கொடுத்து வாங்கினேன், பொருளை வித்தனா, எனக்கு லாபம் கிடைச்சதா அப்படின்னு நான் போயிட்டே இருப்பேன். அதனால உன் வேலை நீ பார்க்கலாம், என் வேலையை நான் பார்க்கலாம். இதுல எந்த ஒரு பிரச்சனையும் வராது, எந்த ஒரு தடையும் வராது. ஏன்னா காசு விஷயத்துல வந்து உறவுக்காரங்களுக்கு கூட எல்லாம் வந்து சவகாசம் வச்சுக்க கூடாது அப்படின்னு அக்காத சொல்லிச்சு அன்னைக்கு. அதனால வியாபாரம் அப்படி வரும்போது அவங்கவுங்க வேலையை அவங்க பார்த்துன்னு இருக்கிறது நல்லது. உங்க தோட்டத்துல இருந்து எடுத்துன்னு வந்து விற்கிறதுலாம் வேலைக்கு ஆகாது. அம்மா இப்போதான் நீ அம்மா நல்லபடியே யோசிச்சிருக்கா. நான் எப்படிமா சொல்லுவேன், நீ வந்து அத்துக்காத என்கிட்ட காசு இல்லை நான் எதுவுமே கடையில் போட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ எப்படிமா அந்த மாதிரி யோசிக்கலாம்? இருக்கட்டும், நீ அந்த மாதிரி யோசிக்க மாட்டேன் சொல்ற ஒரு வேலை. அப்புறம் உனக்கு எனக்கு சண்டை வரும், மனஸ்தாபம் வரும். எதுக்கு ஆரம்பத்திலேயே கடையில் வாங்கி நான் வியாபாரம் பண்றது எனக்கு நல்லது. ஏதோ ஒரு நாள் உங்க வீட்டுக்கு வந்தோம், தோட்டத்துல இருந்து காய்கறி பச்சனை வந்தோம், அதை எடுத்துன்னு வந்து இங்கே வியாபாரத்தை ஆரம்பிச்சு நல்லா ஓடிச்சு. சரி அதே மாதிரி நல்ல காய்கறி வாங்கி வந்து போட்டால் நல்ல வியாபாரம் ஆகும்னு தோணுச்சு எனக்கு. அதனால தான் போய் சந்தையில் போய் நல்ல ஃப்ரெஷ்ஷான காய்கறிகளை வாங்கி வந்து வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஏன்னா நான் சொல்றது சரிதானே? சரிதாம்மா. அவ சொல்றது சரிதான், நீ வாய் இழுக்காத, கம்முனு. அவளே இது நல்லபடியாக பேசினிருக்கா, நீ வாய் வச்சு சும்மா இருக்கணும். சரிம்மா உன் விருப்பம்மா, நல்லபடியா இருந்தா சரி. ஆனா எந்த ஒரு உதவியா இருந்தாலும் அண்ணன் கிட்ட கேளுமா, தயங்காம அண்ணன் செய்யறதுக்கு தயாரா இருக்கேன். சரிண்ணே அண்ணன் கிட்ட கேட்க வேணா, வேற யார்கிட்ட போய் கேட்க போறேன். என்ன அப்படி பாக்குற? இல்ல இவ்வளவு நேரம் பேசுறது ஏன் ராதிகாவை தானு பாக்குறேன். எப்படிதான் இப்படிலாம் பேச கத்துக்குங்க? அவங்களுக்கு பொறுப்பு வந்தா அப்படிதான் பேசுவாங்க. நான் பேசுறேன் சரிதானே? சரிதான். கேட்டுக்கோ, சரிதான் நான் பேசுறதுலாம். ஏன்னா நான் வந்து ஓசியில் வாங்கி வந்து உங்ககிட்ட இருந்து வாங்கி வந்து வியாபாரம் பண்ண வச்சுக்கேன். கோமதி அக்கா என்ன நினைக்கும், அவன் மட்டும் சம்பாதிச்சு அவன் மட்டும் எல்லாத்தையும் வச்சுக்கிறான் அண்ணன் வீட்டுல இருந்து வாங்கி வந்து அப்படி சொல்லிட்டு ஒரு பராமப்படாது. நான் சொல்றது சரிதானே? ஆமா சரிதான். சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன்.
சரி காய்கறில கவலை போட்டு வச்சு வச்சே இல்லையா? போட்டு நேர்ந்தண்டி அதுக்குள்ள அண்ணன் வந்துச்சு பேசுறதுக்கு இங்க வந்துட்டேன். எது எப்படி இருந்தாலும் வேலையில கரெக்டா குறியா இருக்கணும். 3 மணிக்கு நம்ம ஸ்கூல்ல போன ஞாபகம் இருந்தா இல்லையா? அதுக்குள்ள போயிடலாண்டி. என் தங்கச்சி எவ்வளவு பொறுப்பா இருக்கா. ஆமா நீ இப்ப பொறுப்பாயிட்டேன். ஆமா பொறுப்பா இருந்தா தானே வியாபாரம் பண்ண முடியும். ஒரு 4 காசு பார்க்க முடியும். தண்டத்துக்கு சுத்தி இருந்தா ஒரு கதைங்களை பேசி வெட்டி கதைங்களை பேசி தின்னுட்டு பட்டுங்க போனுங்களை பார்த்து டிவிங்களை பார்த்து உட்காந்து யார் 10 ரூபா தருவா? சரிதாம்மா நீ சொல்றது. அம்மா சந்தைக்கு போனோம் காய்கறி வாங்கணும் வண்டி வேணும் அப்படின்னு சொன்னீங்களா கூட நட்டு வந்து வருவோம் அவங்க கூட சந்தைக்கு போயிட்டு வண்டியில காய்கறி வாங்கி வந்துடலாம். வேணாண்ணே நம்ம ஊர்ல இருந்து ஃப்ரீ பஸ் நேரா போகுது கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு தான். எதுக்கு இப்போ குட்டி என்ன நீ வந்து இருக்கிற? நீ வேலையை பாரு, நாங்கள் எங்கள் வேலையை பார்த்துக்குறோம். பஸ்ல ஏறணுமா போய் மார்க்கெட் இறங்கணுமா காய்கறி வாங்கணுமா தூக்கி போட்டோமா எத்தனை வந்து இறக்கணுமா பார்த்து நாங்கள் வேலையை பார்த்துக்குறோம். நீ எதுவும் கவலைப்படாத. சரிம்மா ஏற்றத்துக்கு இறக்கிறதுக்கு கஷ்டமா இருக்காத பஸ்ல? ஏன்னா 2 மூட்டை தான் வாங்க போறோம். அது கூட அங்கே ஆளுங்க இருப்பாங்க. எடுத்து உள்ள போடுங்க பஸ் உள்ள அப்படி போடுங்க அப்படின்னு சொன்னா கூட ஒரு 5 ரூபா 10 ரூபா கொடுத்தா போட்டுருவாங்க. இறக்கும் போது தான் இப்போ நான் கோமதி இருக்குல்ல கூட அதை வச்சு நான் இறக்கிடுவேன். ஆமா நான் வெயிட்ல அவ்வளோ இல்லை. சரிம்மா பார்த்து பத்திரமா செய்யுங்க வேலை. அப்புறம் அம்மா எப்படி இருக்கு, அண்ணி எப்படி இருக்கு, பசங்க எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்கம்மா. மாமா என்னங்க சர்பத் குடிங்க. பத்தியா மாமாக்கு சர்பத்லாம் போட்டு எடுத்து வந்திருக்கமா வாணி. எனக்கு கேட்டாடி எனக்கு தர மாட்டேன் சொல்லிட்டா. மாமாக்கு மட்டும் தான் தருவாளாம். ஆமா மாமா தான் விருந்தாளியே, மாமாக்கு மட்டும் தான் தர முடியும். நீங்க விருந்தாளியா? நீங்க இந்த வீட்டுல தானே இருக்கீங்க. ஏண்டி நான் விருந்தாளி தானே, எனக்கு எத்தனை இருக்கக்கூடாது? நீங்க விருந்தாளியா? நீங்க எங்க பக்கத்து வீட்டுல தானே இருக்கீங்க. பக்கத்து வீட்டுல இருந்தாலும் நான் வெளியில இருந்ததுலாம் வந்துருங்க. எனக்கு ஒரு டம்ளர் போட்டு குடி. இருங்க ஒருத்தருக்கா போட்டு தரேன். ஃபர்ஸ்ட் மாமாக்கு தான் குடுமா அம்மாங்களுக்கு குடுமா. ஆமா முதல்ல நீங்க குடிங்க. எப்படி இருக்கு குடிச்சு பார்த்து சொல்லுங்க. நீ போட்டு கொடுத்தா நல்லாதான் இருக்கும். நீ பச்சை தண்ணி கொடுத்தாலே தித்திப்பா தான் இருக்கும். தேங்க்யூ. என்ன அவளுக்கு காப்பியே போட தெரியாது, அவளை போய் இவ்வளவு தூரம் நீ பாராட்டுறியா? அம்மா நீ சும்மா இருக்க மாட்டியா? மாமாவே எதோ பாராட்டுறாரு, நீங்க தான் பாராட்ட மாட்டீங்க. மாமா பாராட்டுறதுல கம்முன்னு இருக்க மாட்டீங்களா? நீங்க குடிச்சு பார்த்துட்டு எப்படி இருக்கு சொல்லுங்க மாமா. எலுமிச்சை பழம்லாம் போட்டிருக்கேன், தூக்குல சக்கரை போட்டிருக்கேன். குடிங்க சூப்பரா இருக்கும். அப்படியாம்மா எலுமிச்சை பழம் போட்டியா? ஏண்டி உனக்கு ஏது எலுமிச்சை பழம்? வீட்டுல எலுமிச்சை பழமா இல்லையா? என்னது எலுமிச்சை பழமா இல்லையா? அப்ப கிச்சன்ல ஒண்ணு இருந்தது, அது என்னது? அது என்னது? ஒரே ஒரு எலுமிச்சை பழம் இருந்ததுமா காய்கறி கூடல, நீ பாக்கலையா? எனக்கு ஞாபகமே இல்லையா? ஒண்ணு இருந்தது, அதான் சர்பத்தில் பிரிஞ்சு எடுத்து வந்தேன். அப்படியா? எக்கா எத்தை தான் பிரிஞ்சு எடுத்து வந்துட்டாளா? அதான் எனக்கும் தெரியல. தைரியமா குடிங்க. குடிக்கிறமா, நீங்க குடிக்கிறியா? இங்க எல்லாருக்கும் போட்டு வச்சிருக்க, ஊத்தி எடுத்து வரேன். நீங்க ஃபர்ஸ்ட் குடிச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. பாத்துனே பயப்படாதீங்க. எப்படி மாமா சூப்பரா இருக்கா? நல்லா இருக்குமா. கேட்டீங்களா? மாமாவே சொல்லிட்டாரு நான் போட்டது நல்லா இருக்குன்னு. இருங்க உங்களுக்கு எடுத்துட்டு வரேன். வாணி என்ன நினைச்சீங்க? வாணினா கொக்கா. நீங்க எடுத்துட்டு வரேன். ஏன்னா நிஜமாலுமே சர்பத் நல்லா இருக்கானே? நல்லாதாம்மா இருக்கு. என்னன்னா சக்கரை போடுறதுக்கு பதிலாக உப்பு போட்டுட்டு இருக்கா. என்ன சொல்ல வேண்டியதானே முன்னாடியே? அது எதுக்கு குடிக்கிறா? இருக்கட்டும்மா குழந்தை பாசமா போட்டுட்டு வந்து கொடுத்துருக்கா. அது எப்படிமா குடிக்காம இருக்க முடியும்? ஐயோ உப்பு போட்டு வந்து கொடுத்துருக்கல, வாய் வைக்க முடியுமா? அதை துப்பு கீழே வெய்யதா கீழே. இருக்கட்டும்மா அதுவும் நல்லா தான் இருக்குது. எலுமிச்சம்பழம் ஜூஸ்ல உப்பு போட்டு குடிக்கிற மாதிரி இருக்கு. நமக்கு நல்லா தானே. கன்றாவி இந்த வாணி இந்த மாதிரி தான் பண்ணுவான்னு எனக்கு தெரியுமே அப்பயே தெரியுமே. ஜூஸ்ல போய் உப்பு போட்டு வந்து கொடுத்துருக்கால. நம்மளுக்கு வேற எத்தனை சொல்லிட்டு போயிருக்காங்க. வட்ட எடுத்து வரட்டா. அவ வாயை ஊத்தி வரணும் இல்லையா பாரு. இப்போ குழந்தைங்க பாவம் செய்துங்க. என்ன இன்னும் வேற லூசு மாதிரி பண்ணாதுன்னு இந்த சர்பத்தை குடிக்காத, உப்பு போட்டு வந்து கொடுத்துருக்கா. அது வேற குடிச்சுனுக்குறேன். இருக்கட்டும்மா பாசமா எடுத்து வந்து கொடுத்துருக்கல. வாந்தி வரப்போது பாரு உனக்கு. அதெல்லாம் ஒண்ணும் வராது, நல்லா தான் இருக்கு. ஆனா உன்ன மாதிரி தைரியம்லாம் எங்களுக்கு வரவே வராதுண்ணே. கன்றாவி உப்பு போட்டு சர்பத்தை குடிக்கிற பத்தியா? ஏமா நீங்க நம்ம வீட்டுல சின்ன வயசுல இருக்கும் போது இந்த மாதிரிலாம் எத்தனை வாட்டி பண்ணிருப்பீங்க. அப்பயே நான் கம்முன்னு சாப்பிட்டுருக்கேன். ஆமாண்ணே இவ முதல் சமைக்கும் போது என்ன பண்ண ஞாபகம் இருக்கா? எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குமா? எனக்கு ஞாபகம் இல்லை. நானே பண்ணவங்களா பாத்துக்கலாம். உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? உனக்கு ஏன் ஞாபகம் இருக்கு போது? நீ பண்ண குடும்பம் எங்களுக்கு தான் நல்ல ஞாபகம் இருக்க. நான் நல்லா தான் சமைப்பேன், சும்மா சொல்லாதீங்க. முதல் கேசரி செஞ்சது குட்டியா எப்படி இருந்தது? நல்லா தானே இருந்தது. என்ன கேட்டீங்க நல்லா இருந்ததா? நல்லா தான் இருந்தது. நீ வேற ஏன் நல்லா இல்லையா? அடிப்பாவி கேசரில யாரோ மிளகாத்தூள் போட்டு தருவாங்களா? ஏன் நல்லா இல்லையா? கேசரில சக்கரை தண்ணி போடுவாங்க. எருமை நீ தானே மிளகாத்தூள் போட்டு கொடுத்தா. இங்க பாரு ஒரு கல்யாணத்துல சாப்பிட்ட மஞ்சள் கலர் கேசரி சூப்பரா இருந்தது. அதே மாதிரி நம்ம வீட்டுல செஞ்சு பார்க்கலாம் சொல்லிட்டு செய்யும் போது அந்த கேசரி வந்து கேசரி பவுடர் வேற இல்ல, வெள்ளை கலர்லயே வந்துச்சு. என்ன பண்றது மஞ்சள் கலர் வரத்துக்கு சொல்லிட்டு சரி மஞ்சள் தூள் கொஞ்சம் போடலாம் சொல்லிட்டு எடுத்து போட்டேன். நான் போட்டது மஞ்சள் தூளே இல்ல மிளகாத்தூளா இருந்திருக்கு. அதுக்கு என்ன பண்ண முடியும்? ஆனா சக்கரெல்லாம் போட்டு தானே கொடுத்தேன். ஆமா மிளகாத்தூள் சக்கரை எல்லாத்தையும் போட்டு தான் கொடுத்த. கன்றாவியா இருந்தது. என்ன ஏன் நான் சாப்பிடும்போது நல்லா தான் இருந்தது தெரியுமா? ஏன்னா நம்ம வீட்டுக்கு எப்பயாவது வந்தா வச்சுக்க இவளுக்கு இதே மாதிரி ஒரு கேசரி அண்ணியை செஞ்சு தான் சொல்லு. அப்ப தெரியும் ஒரு கஷ்டம். ஏமா அன்னைக்கு சாப்பிட்டு நம்ம ஓட்ட நமக்கு தான் தெரியும். நினைச்சாலும் சிரிப்பா வருது. இதுல வேற பக்கத்து வீட்டுல இருக்கவங்க வேற கொடுத்தோம். அவங்க நம்ம கிட்ட தூக்கி வந்து போட்டு போனாங்களே. ஐயோ இவ பண்ண வேலை இருக்கு பாரு. ரொம்ப கலைக்காத. உன்ன மாதிரியே தான் இருக்கா வாணி. அப்படியே சமைக்க கத்துக்கும் போது அப்படி இப்படி இருக்கதான் செய்யும். சும்மா ஓட்டாத. நானாவது அந்த வயசு அதான் செஞ்சு கொடுத்துருக்கேன். அப்பயும் உனக்கு 20 வயசு தாண்டி ஆச்சு. யாராவது எட்டாவது பச்சு இந்த சின்ன குழந்தையாப்பா. ஆமா சமைக்கும் போது எல்லாமே நீங்களே சமைச்சிருவீங்க. அம்மா சமைச்சிருவாங்க இல்லை நீ சமைச்சிருவேன். நீங்க யாரும் ஊருக்கு போயிருந்தாலும் அண்ணா சமைச்சிருவேன். எப்பயாவது நான் போய் அடுப்பில் உட்காந்து சமைச்சிருக்கேன். சரி அன்னைக்கு நான் சமைக்க சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நானே ட்ரை பண்ணாத அந்த மாதிரி சொதப்பிச்சு. அதுக்கு என்ன பண்ண முடியும்? என்கிட்ட சொல்லியிருந்தாலும் நான் நல்லா செஞ்சு கொடுத்துருப்பேன் கேசரியா. ஏன்னா சாட்டையும் சர்க்கரையும் பக்கத்துல வச்சிருந்திருக்கேன். நான் வந்து சர்க்கரைக்கு போது சாப்பிட்டு போட்டுட்டு இருக்கேன். அதை இப்பதான் கண்டுபிடிச்சேன். ஆமா கொஞ்சம் வாயில ஊத்தி பார்த்தா உப்பு கறிக்குது. ஆமா எப்படி மாமா சர்பத் குடிச்சிங்க?
ஏம்மா நல்லா இல்லையா? ஐயோ கண்டாவி வாயில வைக்க முடியல. கீழே ஊத்துங்க மாதிரி அதை கொடுக்க முடியும். நல்ல வேலை நம்ம 2 பேரும் தப்பிச்சிட்டோக்கா. உங்களுக்கு தனியா போட்டு வச்சிருக்கேன் வந்து தரேன். ஐயோ எனக்கு வேணாப்பா, உங்க அம்மாக்கு எடுத்து வந்து கொடு. ஐயோ எனக்கு வேணாப்பா. ஏன் இப்படி அழாதீங்க? உங்களுக்கு நல்ல சர்பத்தை போட்டு எடுத்து வந்து தரேன். அம்மா எனக்கு வேணாப்பா. ஐயோ எனக்கு வேணாம். சரி மாமா அதை கொடுங்க, நான் உங்களுக்கு வேற சர்பத் போட்டு எடுத்து வந்து தரேன். ஐயோ எனக்கு இதுவே போதுமா? மாமா